ஆமீன். எதே ஏமா என்னடா சீக்கிரமா வயிறு பசிக்குது. இந்த வாரே இந்த சூடா பொரிச்ச மீன் இருக்கு, அதை நீ சாப்பிட்டு குழம்புல உள்ள மீன் மண்டை எல்லாத்தையும் அண்ணி சாப்பிட்டுருவா. அம்மா இந்த பொரிச்ச மீன்ல ஒரு 2 எடுத்து அவங்களுக்கு வைமா. அவங்களுக்கு பொரிச்ச மீன் ரொம்ப பிடிக்கும். ஆனா அன்னைக்கு வைக்காம எல்லாத்தையும் எனக்கே வச்சிருக்கியே. அதெல்லாம் எனக்கு தெரியும் சிந்து. பொரிச்ச மீனை காட்டிலும் குழம்பு மீன் தான் அதிகமா இருக்கு. அதனால உன் அண்ணி நல்லா பெரிய பட்டு சாப்பிடுவா. குழம்பு மீன் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் பாத்துக்க. அதனாலதான் அத்தை எனக்கு இதை வச்சிருக்காங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு நாத்து. ஓகே அண்ணி. எனக்கே பாகுபாடு பாக்குறியா தாய் கிழவி? உனக்கு இருக்கு இன்னைக்கு. சின்ன பொண்ணு சாப்பிடலாமா? வாங்க உட்காருங்க சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா சின்ன பொண்ணு? சாப்பிட்டேங்க, நல்ல திருப்தியா சாப்பிட்டேன். அத்தை தான் எனக்கு பரிமாறினாங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமா, வழக்கம் போல நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? தங்கச்சிக்கு பொரிச்ச மீன், இவளுக்கு குழம்பு மீனும் மண்டை மீனும் கொடுத்துருப்பா. இதனால இவ சாப்பிட்டுக்க மாட்டான். அதான் நடந்துச்சு. இவளும் நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பி தானே வந்திருக்கா. நம்ம தங்கச்சி மாதிரி இவளும் ஒரு பொண்ணு தானே. இவளுக்கு மட்டும் ஏமா இப்படி ஓர வஞ்சனை பாக்குற? மருமவளே என்ன மன்னிச்சிரு மருமவளே, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்.